நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளையை தடுப்பதற்காக கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி.கே. பிரபு அவர்கள் ஆய்வு நிகழ்த்தினார். ஆய்வு நிகழ்த்தி கிட்டத்தட்ட 67 கல்குவாரிகளை இழுத்து மூடுறாரு. சீல் வைத்து மூடப்பட்டதாக அறிவிச்சாங்க. இந்த குவாரிகளுக்கு முறையான அனுமதி இல்லை, தற்காலிகமாக மூடப்படுகிறது. காரணம்னா அனுமதியை வாங்கிட்டு நடத்துங்க, அனுமதி இல்லாமல் நடத்துறீங்க அப்படின்னு அரசு வைத்த காரணம். அப்படி தென்காசி மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 67 குவாரி. தென்காசியில் ஒரு 30 குவாரி, விருதுநகர் ஒரு 18 குவாரி, மதுரையில் ஒரு 10 குவாரி. 67 குவாரிகள் எந்தெந்த குவாரிகள்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் மொத்தமாக அப்படியே அறிவிச்சு விட்டு போயிட்டாங்க. இந்த 67 குவாரியில் ஒரு குவாரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு குவாரி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கருவேலம்பட்டில் இருக்கக்கூடிய கோபால்சாமி ப்ளூ மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு குவாரி. இந்த குவாரியோட உரிமையாளர் கோ பாரி என்பவர் இந்த குவாரியோட உரிமையாளர். இந்த குவாரி 2020ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால் மூடப்பட்ட குவாரி. கிட்டத்தட்ட 2020க்கு அப்புறம் ஒரு 6 ஆண்டுகள் இந்த குவாரி செயல்படவே இல்லை. இப்படி செயல்படாத குவாரியத்தான் மூடியதாக கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி.கே. பிரபு அவர்கள் அறிவித்தார். சரி, ஏன் மூடப்பட்ட குவாரியை மூடப்பட்டதாக அறிவிக்கணும்? 2020 நீதிமன்றத்துக்கு போய் ராமன் என்கிற ஒரு சமூக சேவகர், அவர் இந்த மாதிரியான மண் நாசமாகுது, நிலத்தடி நீர் நாசமாகுது, இந்த குவாரி இருப்பதனால கருவேலம்பட்டி, சொக்கநாதம்பட்டி, கூத்தியார்குண்டு இந்த 3 ஊர்களில் அதிகமான நுரையீரல் தொற்று ஏற்படுது, விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது. இந்த குவாரியிலேருந்து 200 மீட்டரில் அந்த கருவேலம்பட்டி கிராமம் இருக்குது. கருவேலம்பட்டி தான் இந்த குவாரி இருக்குது. 200 மீட்டர் தான் மக்களுடைய குடியிருப்பு இருக்குது. சுற்றி வாழைத்தோட்டம், விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 90 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி இந்த குவாரி நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த குவாரி பொதுமக்களுக்கு இடையூறாகவும் விவசாயத்துக்கு இடையூறாகவும் இருக்குது. இன்னொன்று, அனுமதி பெறாமல் இந்த குவாரி நடத்துகிறாங்கன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு போது விசாரித்த நீதிபதிகள் இந்த குவாரிக்கு 13,50 லட்சம் ரூபா அபராதம் விதித்து இந்த குவாரியை இழுத்து மூட உத்தரவிடுறாங்க. அது இல்லாமல் இந்த குவாரி கிட்டத்தட்ட 90 சென்ட் நிலம், அதாவது அரசினுடைய பொது நிலம், அதில் களம் இருக்குது, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய நெல் களம் இருக்கும் இல்லையா, அந்த களம் இருக்குது. அந்த களத்தை அவர் ஆக்கிரமிச்சிடாரு. இந்த களத்தை ஆக்கிரமித்து களத்தை மொத்தமாக அழிச்சதுனால களம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ராமன் கோரிக்கை வைக்கிறாரு. அதை கேட்ட நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் 50 சென்டில் ஆக்கிரமிச்சு 90 சென்ட், நீதிபதிகள் கேட்டது 50 சென்டில் களம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த குவாரி மூடப்பட்டுச்சு. ஆனால் 2026 எலெக்ஷன் கோடு வந்த பிறகு கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குவாரியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை கிராவல் மண்ணுன்னு சொல்லுவாங்க, இது ஓட்டலை, குவாரியை ஓட்டலை, கல் உடைக்கலை, ஆனால் மண்ணல்றார். மண்ணள்ளி வண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த 1 மாதம் போனோடனே சரி திருப்பி குவாரி நடத்த ஆரம்பிச்சாருன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தேர்தல் பரப்புரைக்கு இன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அந்த ஏரியாவுக்கு வரார். அப்போ அவர்கிட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கருவேலம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த கோபால்சாமி ப்ளூ மெட்டல் குவாரியை இழுத்து மூடணும், இது அனுமதி பெறாமல் நடைபெறுகிறதுன்னு சொன்ன உடனே நிர்மல்குமார் அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார், நாங்கள் வந்தால் 5ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி குவாரி மூடப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். தேர்தல் பரப்புரையிலே இந்த குவாரி மூடப்படும் சொல்லி அறிவிச்சுட்டு போறாரு. திருப்பத்தனமா நடந்த கல்குவாரி மதுரை திமுக மாவட்ட தலைவர் தம்பி கல்குவாரியா 4ஆம் தேதி அறிவிப்பு, 5ஆம் தேதி அதை மூடிடுவோம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சொல்றோம், யார் யாரெல்லாம் இங்க இயற்கையை கொள்ளையடிச்சு திருப்பத்தனமா குவாரி நடத்திட்டு 5ஆம் தேதி அனைத்தும் மூடப்படும். தேர்தல் பரப்புரையும் முடியுது. திருப்பி டி.கே. பிரபு அமைச்சர் வராரு. அமைச்சராகி அவர் தென்காசியில், விருதுநகர்லாம் ஆய்வு மேற்கொண்டுட்டு அப்புறம் மொத்தமாக 67 குவாரிகள் மூடப்பட்டதாக அறிவிக்கும் போது இந்த மதுரையில் இருக்கக்கூடிய 10 குவாரிகளில் இந்த கோபால்சாமி ப்ளூ மெட்டல் குவாரியும் மூடப்படுவதாக அறிவிச்சாங்க. அப்புறம் 2020 மூடப்பட்ட குவாரி 2026 இல்லீகலாக செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு மாதம் செயல்படுது. மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே, இவங்க தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குவாரியை இல்லீகலாக ஓடப்பட்டதுனால மூடிட்டோம்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அறிவித்த குவாரி மீண்டும் செயல்பட தொடங்குது. 2020 2026 வரைக்கும் அந்த குவாரியில் கல் உடைக்கலை. இந்த 26 மார்ச் மாதம் 1 மாதம் வரும் குவாரியில் அந்த கிராவல் மண்ணு மட்டும் அழிஞ்சிருக்காங்க. ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்து மூடப்பட்டதாக அறிவித்த பிறகு
இந்த குவாரியே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் செயல்படாத இருந்த குவாரி எப்படி செயல்பட ஆரம்பிச்சிச்சு? இப்போ வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் இந்த குவாரி மூடப்படவில்லை. இந்த குவாரியில் கல் உடைக்கப்படுது. கிட்டத்தட்ட 60 to 90 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி ஒரு 2013 குவாரி ஓட்டியிருக்காப்புல. பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, அவர் வச்சுருக்கிற வாகனங்கள், இதோடைய மதிப்பே கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய். எதற்கும் எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்பது தான் ராமன் அவர்கள் நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கினுடைய பின்னணி. எந்த அனுமதியும் பெறாமல் ஒருத்தர் குவாரியை எப்படி இயக்க முடியும் கேட்டால், நான் இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டேன், தாவேக்கால அமைச்சர் எனக்கு பழக்கம், அதிகாரிகள் எனக்கு பழக்கம், பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் அந்த அதிகாரிகளை பூரா மிரட்டி இப்போ குவாரியை ரெண்டு வச்சிருக்காரு. எப்போ தாவேக்கால சேர்ந்தார் அப்படின்னா, எப்போ குவாரி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுச்சோ அப்போ தாவேக்கால சேர்றாரு. இந்த கோப்பாரி மதுரையில் மதுரை மாவட்ட செயலராக இருந்த திமுக மாவட்ட செயலர் இருந்த தளபதி அவர்களுடைய சொந்த தம்பி. ஆனால் அவருக்கு இவருக்கும் பெரிய பேச்சுவார்த்தை கிடையாது. திமுக ஆட்சி காலத்திலேயே இந்த குவாரி செயல்படுவதற்கு தளபதி உதவலை. ஏன்னா அவரும் குவாரி நடத்துகிறாரு, அவர் குவாரியை செயல்பட வைக்கிறதுக்கு அவரால் முடியலை, இவர் குவாரிக்கு உதவுவாரா, அவர் உதவலை. அப்போ திமுக ஆட்சியில் இந்த குவாரி செயல்படுத்தப்படலை. திமுக ஆட்சியில் பல குவாரிகள் இல்லீகலாக செயல்படுச்சு, ஆனால் இந்த குவாரி செயல்படுத்தப்படலை. ஏன்னா இவர் அதிமுகக்காரர், அண்ணன் திமுக இருக்காரு, அதனால் அவர் கோரி நல்லா போயிட்டு இருக்கு. தம்பி அதிமுக இருக்காரு, இந்த கோபால்சாமி ப்ளூமெண்ட் வச்சுக்கிற கோப்பாரி அதிமுக இருக்காரு. அதனால திமுக காரங்க அதிமுக கோரியை செயல்பட விடலை. ஆனால் இப்போ தான் அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றுட்டாங்களே. ஒன்றுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் போய் தாவேக்கால சேர்ந்து தலைமைச் செயலகத்தில் போய் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களை சந்தித்து பேசுகிறாரு. நிர்மல்குமார் வாக்குறுதி கொடுக்குறாரு, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட்டதாக சொல்லி தேர்தல் பரப்புரை முடிஞ்சு நன்றி தெரிவிக்கும் போது பேசுறாரு. அப்பவும் ஒருத்தர் சொல்கிறார், ஐயா அமைச்சரை அந்த குவாரி மூடப்படலன்னு சொல்லி அங்கே கத்துறாரு. ஆனால் அது அமைச்சருக்கு அதில் விழவே இல்லை, உண்மையிலே விழப்படலுக்கு. அமைச்சர் நன்றி மட்டும் சொல்லிட்டு எல்லாம் குவாரி நீங்கள் சொன்னபடியே நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொன்னோம், அவன் சொன்னது போலவே கருவேலம்பட்டி குவாரியை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாரியை மூடியதற்கு ஊர் பொதுமக்கள் பேனர்லாம் வச்சாங்க, அது இந்த ஊர் தான். குவாரியை மூடியதற்காக ஊர் மக்கள் பேனர்னு சொன்னாங்க இல்லையா, ஊர் மக்கள் பேனர் வச்சது உண்மை. நன்றி தெரிவிக்கும் போது குவாரியை மூடியதாக சொன்னது உண்மை. ஆனால் அதுக்கு பிறகும் குவாரி செயல்படுது. ஏன்? தாவேக்கால சேர்ந்துட்டாரு. தாவேக்கால சேர்ந்தது மட்டும் இல்லை, சேர்ந்த இவருடைய மருமகன், இவர் மருமகன் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தான் போய் சேர்றாங்க. இவருடைய மருமகன் அரவிந்த் குமரேசன் தாவேக்கால ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மாமனார் எல்லாம் கூட்டா சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க. மாமனார் இல்லீகலாக மைன்ஸ் ஓட்டுறாரு, கிட்டத்தட்ட அந்த நிலத்தை நாசமாக்கிட்டார். அந்த கருவளம்பட்டி, கூத்தியார் குன்று, சொக்கநாதம்பட்டி இந்த பகுதிகளில் மிக மோசமான நிலைமையில் நிலத்தடி போவதற்கும் அந்த நிலம் நாசமாக இருக்கும் காரணம் இந்த கோப்பாரி என்கிற கோபால்சாமி ப்ளூ மெட்டல்ஸ் நடத்தக்கூடிய இவர். ஆனால் அவர் மருமகனுக்கு தாவேக்கால ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பொறுப்பு தெரியுமில்ல? மதுரை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர். ஆஹா, எப்பேற்பட்ட பொறுப்பு! மாமனார் கல்குவாரியை வைத்து சுற்றுச்சூழல் நாசமாக்குவார், மருமகன் தாவேக்கால சுற்றுச்சூழல் அணி பொறுப்பாளராக இருப்பார். மருமகனுக்கு இந்த பொறுப்பை வாங்கி கொடுத்தது யாரு? இந்த கோப்பாரி தான். திருடங்கையில கொத்துச்சாவின்னு ஒரு பழமொழி உண்டு, அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த கோப்பாரி அண்ட் கோவுக்கு, பரிமளா அண்ட் கோ மாதிரி கோப்பாரி அண்ட் கோவுக்கு நல்லா பொருந்தும். அதாவது குளத்தை ஆட்டையை போடுறவன், கிணத்தை ஆட்டையை போடுறவன், மண்ணை ஆட்டையை போடுறவன், மலையை ஆட்டையை போடுறவன், கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன், இல்லீகலான மைன் சொல்கிறவன், இவனுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் அணி பொறுப்பாளர்னு ஒரு பொறுப்பு கொடுப்பீங்களா? இவனுக்கு தான் பார்த்து கொடுப்பீங்களா? ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு கூட ஆய்வு பண்ணாமல் அவர் யார் என்னன்னு, சரி உங்கள் கட்சியில் சேர்ந்தாலே அவர் மனித புனிதராக மாறிவிடுவாரா? அதிமுகலேருந்து ஒருத்தர் வாராரு தாவேக்காக்கு, வந்த உடனே அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுது, அவருக்கும் ஒரு குடும்பத்துக்கும். அவர் குவாரியை நடத்துகிறாரு. இதுவரைக்கும் மூடப்பட்ட குவாரி மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் நேர்மையான ஆட்சியா, தூய்மையான ஆட்சியா?
கரப்ஷன் இல்லாத ஆட்சியா? இப்போ இந்த குவாரியை இயக்குவதற்கு அவர் யாரை கவனிச்சாரு? இல்லை யாரையுமே கவனிக்கலைங்க, அவராக நடத்திட்டார் அப்படின்னா அதுவும் தப்பு. இல்லை யாரையா கவனிச்சுட்டு அவர் நடத்துறாருன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி? நேர்மையான கட்சி நேர்மையான ஆட்சின்னா நேர்மையானவர்கள் இருந்தால் தானே அது நேர்மையான கட்சி, நேர்மையானவர்கள் நடத்தினா தானே அது நேர்மையான ஆட்சி. வாயில தேன் வடித நேர்மையான கட்சி, நேர்மையான ஆட்சி, தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரி, கரப்ஷன் ஃப்ரீ ஸ்டேட்டு, ஊழலே வாங்க மாட்டோம், ஊழலை ஒழிச்சிருவோம் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க? இந்த தாவேக்கால விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் பிளாக் டிக்கெட் விற்று ஏதோ அவன் லெவலில் பிளாக் டிக்கெட் விற்று ஏதோ மாவட்டத்தில் இருந்து வந்திருப்பான் அவன் லெவலில். ஆனால் வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்? மலமுழுங்கி மகாதேவன்கள். இந்த கோபாரி கல்குவாரியை மட்டும் வச்சிருக்கல. 2013ஆம் ஆண்டு மதுரை திண்டுக்கல் அந்த இதில் பிராட்வே அமைப்பதற்காக ரயில்வே வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த பிராட்வே அமைக்கும் போது ரயில்வே தண்டவாளத்துக்கு கீழே மண் போடுவாங்க. அது தண்டவாளம் வந்து பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு மண் போடுவாங்க. அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னா கோபாரி. போலியான தரமில்லாத மணலை போட்டு அதில் பல கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்காருன்னு சொல்லி இவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ என்கொயரி அமைக்கப்பட்டு 3 பொறியாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த கோபாரி தலைமறை வாயிறாப்புல. அப்படி எஸ்கேப் ஆன ஆள் தான் இன்னைக்கு தாவேக்கால போய் தஞ்சம் புகுந்திருக்காரு. தன்னுடைய குவாரியை காப்பாற்றுவதற்காக, இல்லீகலாக கல்குவாரி நடத்துவதற்காக ஒரு கட்சியிலிருந்து தாவி உங்கள் கட்சிக்கு வந்து அந்த குவாரியை நடத்துகிற ஒருத்தர் எப்படி நியாயமாக நடந்து கொள்வார்? அவரை வைத்துக்கொண்டு எப்படி தூய்மையான நேர்மையான நிர்வாகத்தை ஆட்சியை நீங்கள் கொடுப்பீங்க? நான் சொல்கிறது ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொன்னேன். இந்த கோபாரி என்பவர் ஒரு சாம்பிள் தான். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல பாரிகளை நம்ம கண்டெடுத்து கொடுக்க முடியும். இந்த ஆய்வு அப்படிங்கிற பேரில் மரியாதைக்குரிய அமைச்சர் டிகே பிரபு அவர்கள் நடத்திய ஆய்வு ஒரு போலியான ஆய்வு என்பதற்கு இது ஒரு சான்று. 67 குவாரிகள்னா எந்தெந்த குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, எந்தெந்த குவாரிகள் ஏன் தென்காசி, விருதுநகர், மதுரைக்கு மட்டும் அமைச்சர் ஆய்வுக்கு போனார். தமிழ்நாட்டில் தென்காசி, விருதுநகர், மதுரையில் மட்டும்தான் குவாரி இருக்கா? கிருஷ்ணகிரியில் குவாரியே இல்லை, கோயம்புத்தூரில் குவாரியே இல்லை, திண்டுக்கல்லில் குவாரியே இல்லை, திருச்சியில் குவாரி இல்லை, கரூரில் குவாரி இல்லை, இல்லை அங்கெல்லாம் இல்லையோ. திருவள்ளூரில் குவாரி கிடையாது, செங்கல்பட்டில் குவாரி கிடையாது, பெரம்பலூரில் குவாரி கிடையாது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் மலைகள் கிடையாது பெருசாக, இந்த குளிப்பாறைகளும் பெருசாக கிடையாது. அங்கே தான் வந்து குவாரிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு இருக்குது, ரொம்ப குறைவு. அதை தவிர்த்துட்டு 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 1800க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்குது. முறைகேடான குவாரிகள் நிறைய இருக்கிறது. அப்புறம் ஏன் அமைச்சர் அங்கெல்லாம் ஆய்வுக்கு போல? இவ்வளவு பெரிய நாட்டில் 67 குவாரிக்கு மட்டும்தான் முறைகேடாக நடந்துச்சா? மற்றெல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கா? மதுரையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல இந்த கோபால்சாமி நாயுடு கோபால்சாமி புளுமெட்டலுடைய குவாரி நடந்துகிட்டு இருக்கு. இதை அதிகாரிகள் தடுக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்போ அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு, இல்லை அதிகாரிகளுடைய அனுசரணையோடு, இல்லை அதிகாரிகளுக்கு தெரிந்தே இந்த குவாரி நடக்கிறதா? தெரிஞ்சு நடக்குன்னா அது தப்பு, தெரியாமல் நடக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நோ பார்ட்டி ஃபண்ட், நோ எம்எல்ஏ ஃபண்ட், நோ மினிஸ்டர் ஃபண்ட், நோ பார்ட்டி லீடர் ஃபண்ட், எதுவுமே கிடையாது. அதனாலேயே கரப்ஷனை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜூனியர் விகடன் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கரப்ஷனே வாங்குறதில்ல, கமிஷனே வாங்குறதில்ல, பார்ட்டி ஃபண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, எங்களுக்கு பவர் சென்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி சிஎம்ல ஆரம்பித்து ஆதவர்ஜுனால் ஆரம்பித்து எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி ஒரு செய்தி ஜூனியர் விகடனில் வெளிவந்திருக்கு. அந்த செய்தி என்ன அப்படின்னா, இதுவரை மாப்பிள்ளை சாரை ஒரு தடவை பார்த்துடுங்க என திமுகவில் மட்டுமே ஒலித்த குரல் பனையூரிலும் ஒலிக்க தொடங்கிவிட்டது. நான் என்ன திமுகவோட மாப்பிள்ளை சபரீசனை போய் பனையூர்காரங்கள்லேருந்து எதுக்கு பார்க்க சொல்கிறாங்க? அதாவது அதிகாரிகள், இந்த பிஸ்னஸ் மேன்ஸ், கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சபரீசனை ஒரு தடவை பார்த்துருங்க, மாப்பிள்ளையை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தாவேக்காலின்னு சொல்கிறாங்களே மாப்பிள்ளையை பார்த்துருங்கன்னு. யோ, அது திமுகவுக்கு மட்டும்தானே அவர் மாப்பிள்ளை, தாவேக்காக்கு எப்படி மாப்பிள்ளையாவார்? விஜய்க்கு எப்படி ஒரு மாப்பிள்ளையாவார்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், 2 பேரும் ப்ரோன்னு பேசிக்கலாம். அதுக்காக போய் அவரை போய் இவர் பார்க்க சொல்லுவாரா? இவர் தானே பவர் சென்ட்ரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் எழுதுறது யார்? ஜூனியர் விகடன், 100 ஆண்டு கால பத்திரிக்கை. ஆதவர்ஜுனாவுக்கு மிக நெருக்கமான ஆவியோடைய ஜூவி இப்படி எழுதுது அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு விசாரித்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிதாக கட்சியில் இணையும் மாற்று கட்சியினர், தொழில் அதிபர்கள், பசை பார்ட்டிகளை பல் பார்ட்டிகளை
பசை பார்ட்டிகள் யார்? நம்ம திருநெல்வேலி நம்ம எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, ஆர்எஸ் முருகன் மாதிரியான ஆட்கள், அதான் பசை பார்ட்டிகள். மகிழ்ச்சி மாண்புமிகு சந்திப்பது வழக்கம். மகிழ்ச்சி மாண்புமிகு, மகிழ்ச்சி ரொம்ப டஃப்பாக இருக்க. மகிழ்ச்சி மாண்புமிகு உள்ளி பிச்சான் நடிகரும் நம்பர் நடிகையும் அப்படிம்பாங்க. இது என் ஒல்லிப்புச்சான் நடிகர் நம்பர் நடிகை யார் யாது? நம்பர்னால் நிறைய நம்பர் இருக்குன்னு குழம்புவோம். அது மாதிரி மகிழ்ச்சி அமைச்சரான். மகிழ்ச்சி மாண்புமிகு ஹாப்பி ஹெராஜ், ஹாப்பி சந்தோஷ் ராஜ்னு யாரும் இல்லை. ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்த், ஓ ஓ ஓ அப்படி வர்றீங்க நீங்கள். ஆனந்த், புரியுதா உங்களுக்கு? எம்பளத்தி சந்திப்பின் போது நேரடியாக எந்த டிமாண்டையும் மாண்புமிகு வைப்பதில்லையாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பார்ட்டியை பொறுத்தளவில் தளபதி என்ன சொல்லிட்டாரோ அதை அப்படியே செஞ்சு கொடுத்துருவோம். தளபதி அவர் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த வருவார் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ எந்த டிமாண்டையும் வைக்கிறது கிடையாது. அவருடன் இருக்கும் சிலரோ ஒரு முறை மாண்புமிகோட மாப்பிள்ளையை பார்த்துருங்களேன். அதாவது மகிழ்ச்சி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் எந்த டிமாண்டையும் வைக்க மாட்டாராம். ஆனால் கூட இருக்கவங்க நீங்கள் அமைச்சரோட மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்க. அப்போ நம்ம சொல்கிறது, அவங்க சொல்கிறது இந்த மாப்பிள்ளை இல்லை, திமுக மாப்பிள்ளை இல்லை, இவருடைய மாப்பிள்ளை பார்த்துருங்களேன் என காதில் கிசுகிசுக்கிறாராம். அந்த மாப்பிள்ளை தான் மாண்புமிகுவுக்கும் கட்சிக்கும் என்ன தேவை என்பதை விவரிக்கிறாராம். சமீபத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேக்கால் இந்த முக்கிய புள்ளி ஒருவர் மாப்பிள்ளைக்கு ஒரு காரை பரிசாக, 2 காரை தப்பளிருக்காங்க, 1 காரன்னு பரிசாக அளித்து குஷிப்படுத்தி இருக்கிறாராம். மூத்த பொண்ணோட மூத்த பொண்ணோட மாப்பிள்ளையான். அந்த மாப்பிள்ளை தான் இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்வது. அவர் மட்டும் இல்லாமல் திமுகவில் இந்த டி நகர் பகுதியில் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். லவ், அதுக்கு தமிழ் அர்த்தம் வச்சுக்கோங்க. அவருடைய தம்பி ஒருத்தர் இப்போ தாவேக்கால சேர்ந்தார். அவருடைய குடும்பத்தினரும் தான் இந்த மகிழ்ச்சி மாண்புமிகுக்கு என்னென்ன அப்படிங்கிறத டி நகரில் அவங்க பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தாங்க. அதாவது நேர்மையானவங்க, உண்மையானவங்க, கரைவிடாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் டிமாண்ட்லாம் ரொம்ப பெருசாக வைக்கிறதில்ல, கொடுத்தா வாங்கிக்கிறது. நாங்களாம் கேட்க மாட்டோம், தந்தா வேண்டான்னு சொல்ல மாட்டோம். சார் இதுக்கு பேர் என்ன சார்? தூயாட்சியா? நேர்மையான ஆட்சியா? கரப்ஷன் இல்லாத ஆட்சியா? கமிஷன் இல்லாத, கலெக்ஷன் இல்லாத ஆட்சியா? 106 தொகுதியில் நம்மளோட ஸ்லீப்பர் செல்களை நான் இறக்கியிருக்கிறேன். இந்த ஸ்லீப்பர் செல்களை வச்சு ஒரு ஆய்வு நிகழ்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த 106 எம்எல்ஏக்களுடைய 1.5 மாத செயல்பாடு எப்படி இருக்குது, எங்கெங்கே கை நீட்டிருக்காங்க, இல்லை கை நீட்டலையா, யார் நேர்மையாக இருக்காங்க, அதை வெளிப்படையாக பேசணும். நேர்மையாக இருக்கவும் இருக்காங்க, ரொம்ப நேர்மையாகவும் இருக்காங்க, அதை நம்ம அடுத்தடுத்த காலகட்டத்தில் பேசுவோம். இது தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாவட்ட செயலர் போஸ்டிங் போட்டு தாரேன்னு சொல்லியே ஒருத்தட்ட 3 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க இந்த மகிழ்ச்சி அண்ட் கோ. அப்போ வலுவான வசூல் வேட்டை நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இது எங்கே போய் முடிய போதோ? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து